ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி பாலில் முருங்கைப்பூ போட்டு காய்ச்ச போகிறேன். அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த அளவுக்கு 1 டம்ளருக்கு இந்த அளவுக்கு முருங்கைப்பூவை அலசி நான் இந்த தண்ணியில் வேக வைக்க போகிறேன். ஏன் பாலில் வேக வைக்காமல் தண்ணியில் வேக வைக்கிறேன்னா, தண்ணியில் வேக வைக்கும்போது அந்த எசன்ஸ் சீக்கிரமாக நல்லா இறங்கும் ஃபுல்லாக. பாலில்ன்னும் போது பால் கொஞ்சம் திக்காக இருக்கும், அது அந்த அளவுக்கு இறங்காது. அதனால் நான் பாலில் வேக வைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு மாதிரி அந்த தண்ணி கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. இப்போ அதில் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் போடுறேன். அதோட கற்கண்டு ஒரு ஸ்பூன். இப்போது ஒரு 3/4 டம்ளர் பால் அதில் ஊற்றிக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பால் குடிக்கிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தோன்னா, கண் பார்வை தெளிவாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டோன்னா கேட்ராக்ட் வர்றது தவிர்க்கலாம். இல்லைன்னா இளமையில் வர கேட்ராக்ட் தள்ளி போடலாம். அந்த பெனிஃபிட் இதில் இருக்குது. இது ஏலக்காய் போட்டிருக்கிறதுனால, கற்கண்டு ஏலக்காய் போட்டிருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான முருங்கைப்பூ பால் நீங்களும் காய்ச்சி குடித்து நலன் பெறுங்க. பாய்.